Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல again நம்ம ஆரி டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட saree எப்படி இருக்குன்னு சொல்றேன். இதோட saree வந்து green color and இதோட border வந்து மயில் ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல, பீகாக் ப்ளூ. ஸோ அந்த கலர்ல இருக்கு. அந்த பார்டருக்குள்ள வந்து ஒரு லேயர் ஃபுல்லா மேலே பீகாக்கும் அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற லேயர் ஃபுல்லாவே வந்து மேங்கோ டிசைனும் இருக்கு. இதே தான் பிங்க் கலர்ல இதோட ப்ளவுஸுக்கும் முந்தானிக்கும் அதே டிசைன் தான் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ளவுஸும் வந்து பிங்க் கலர் தான், ஏன்னா முந்தான பிங்க் கலர் அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸில் தான் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். இதோட பார்டரும் அப்படி தான் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக பீகாக், அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக மேங்கோ. ரெண்டு பீகாக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கு. இப்போ அதே கேப்புக்கு கீழே நம்ம இந்த பீகாக் கொண்டு வந்துட்டு தென் ஆல்டர்னேட்டிவா, அதாவது ஜிக்ஸாக் ஷேப்ல வந்து இருக்கிற கேப்பை நம்ம வந்து கட் ஒர்க் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பீகாக்கை எப்படி ட்ரேஸ் எடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ட்ரேசிங் பேப்பர் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். அந்த ட்ரேசிங் பேப்பரை இந்த மாதிரி பீகாக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா, என்ன டிசைனுக்கு மேலே வைக்கிறீங்களோ அந்த டிசைன் ஈஸியாக விசிபிளாக மேலே தெரியும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டிசைன் உங்களுக்கு காப்பி ஆகணும் அப்படின்னா ஈஸியாக ட்ரேசிங் பேப்பர் மூலிமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இப்படி காப்பி பண்ணி. தென் இதே டிசைனை நீங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு கார்பன் ஷீட் தேவை. ஸோ இந்த டிசைனை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜிக்ஸாக் ஷேப்பில் நான் வந்து கொண்டு போகிறேன் பார்டருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, ப்ளவுஸை வந்து ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிவிட்டு கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி இந்த பீகாக்கை நான் அங்கே ட்ரேஸ் எடுக்க போகிறேன். ஸோ காட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ரெண்டு பீகாக்கு சென்டரில் ஒரு கேப் இருக்கா, அந்த கேப்புக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸில் இப்படி பீகாக்கை, அதாவது மேலே இருக்கிற பீகாக்கெல்லாம் ரைட் சைடை பார்த்து இருக்குன்னா கீழே நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறதெல்லாம் லெஃப்ட் சைடை பார்த்து இருக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் கார்பன் ஷீட் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒயிட் கலர் கார்பன் ஷீட்டில் தெரியாது, ஏன்னா பார்டர் கோல்டன் கலரில் இருக்குல்ல அதனால். தென் இப்போது பீகாக் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே கார்பன் ஷீட்டு, அதுக்கு மேலே இப்போ இந்த ட்ரேசிங் பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணோம்ல அதுக்கு மேலே இப்படி வந்து பண்ணிக்கோங்க. பென்சிலில் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அழுத்தி நம்ம பென்சில்லனா ட்ரா பண்ண முடியும். பென்னால் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரேசிங் பேப்பர் கிழிஞ்சிரும். இந்த மாதிரி எல்லா இதுலேயும் ஒன்று விட்டு நீங்கள் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். தென் இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன டிசைன் பண்ணலான்னா கார்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து லோட் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணுவோம், ஒயிட் கலர் ரோப்பு. ஸோ இதை வந்து பீகாக்கோட பாடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே த்ரெட் ஒர்க் பண்ணிங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சில், ஆரி செயின் ஸ்டிச்சில் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பீகாக்கோட பாடி. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு தென் இதுக்கு பக்கத்துலேயே பீகாக்கோட ஃபெதர் மாதிரி சின்னதாக இருக்கு இல்லையா, தென் அதுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். கட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும், ஏன்னா தனித்தனியாக நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம் அதனால். இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து கட் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட் பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம லோடிங் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து கீழே கார்ட் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோமா பீகாக்கோட பாடிக்கு ஃபெதருக்கும், இந்த இடத்துல பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. பீகாக்கோட பாடிக்கும் தென் மேலே இருக்கிற ஃபெதர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து த்ரெட் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து கீழே ஒரு கார்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க்கில் லோட் பண்ணணும். தென் மற்ற இடத்துல எல்லாம் கார்டு இல்லாமல் சும்மா நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணால் போதும். த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் எடுத்துக்கோங்க. ஸ்டோன் செயின் வந்து வெள்ளை கல் பதிஞ்ச ஸ்டோன் செயின், ஓகேங்களா. ஸோ இதில் ஒவ்வொரு
கல், அதாவது ஒவ்வொரு ஒயிட் ஸ்டோனுக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்படி ஸ்டிச்சஸ் போட முடியும். நீங்கள் இதே நார்மல் நீடில் போடுறதா இருந்தால் எப்படி போடணுன்னா, நம்ம எப்பவும் போல் ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம வந்து நார்மல் சூயிங் த்ரெட்டில் வந்து நீடில் த்ரெட் போட்டு ஸ்டிச்சஸ் சைட் ஸ்டிச் கொடுப்போம்ல, சைட் ஸ்டிச்சுக்கு பதிலாக இது ஒவ்வொரு ஸ்டோனாக இண்டிவிஜுவலாக க்ளூ யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் இது. ஸோ இதை இப்படி ஸ்டிச் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் ஸ்டிச்சில் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டுட்டு கட்டர் இல்லை ட்ரிம்மர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் அவுட்டர் லேயராக. பட் அதுக்கு முன்னாடி அந்த க்ரீன் கலரில் நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற கேப்பில் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி கோல்டன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைம் அந்த கேப்பில் நம்ம வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது ஜரி த்ரெட் கோல்டன் கலர் இருக்கு இல்லையா, அதை நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி இது எல்லாத்துக்குமே அவுட்டர் லேயராக செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பீகாக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சுகர் பீட் ஒரு 3 இல்லைன்னா 4 சுகர் பீட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 சுகர் பீடையும் அட்டன் டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட் பார்ட்டுக்கு மேலே இருக்கிற கேப்பில் இந்த மாதிரி ஒரு 3 லேயராக வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணால் ஹெட் பார்ட்டுக்கு மேலே இருக்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். இப்போது நம்ம வந்து கழுத்தை டிவைட் பண்ணுறதுக்கு 6 சுகர் பீட் வந்து இங்கே தேவைப்படுது இந்த பீகாக்கு. இதை மொத்தமாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போது ஃபேஸ், அதாவது கழுத்து ஃபுல்லாக ஒரு இதுவும், கழுத்துலேருந்து பாடி பார்ட் ஒன்று, அதுக்கப்புறம் ஃபெதர்னு பீகாக் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு நீட்டாக ஒரு டிவைட் ஆகும். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த செயின் ஸ்டிச், அதாவது ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, செயின் ஸ்டிச் அவுட்டர் லேயராகவும் தென் ஸ்டோன் செயின் இன்னர் லேயராகவும் கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டோன் செயினுக்கு இடையில இருக்கிற கேப்பில் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் ஸ்மால் சைஸ் சீக்வன்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துட்டு ஒவ்வொரு சீக்வன்ஸாவோ இல்லை 2 சீக்வன்ஸாவோ இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இடையில இருக்கிற கேப்பில் சீக்வன்ஸ் வச்சு ஃபில் பண்ணால் இது வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இடத்துல சீக்வன்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஜர்தோசியும் கொடுக்கலாம். ஆனால் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து சீக்வன்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீகாக்கை ஃபில் பண்ணும்போது சடனாக பார்க்கும்போது சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் ஒரு பீகாக்கை மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணும்போது அதிக வேலைப்பாடு நிறைஞ்சதாக இருக்கும். அப்போது இது ஹைலி அட்ராக்டிவ் டிசைனாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா பீகாக்குமே இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இடையில இருக்கிற ஸ்பேஸில் கட் ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நாங்கள் கட் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஃபுல்லாகவே வெறும் செயின் ஸ்டிச்சால் கட் ஒர்க் பண்ணியிருக்கோம். தென் இப்போது மேலே கைக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாகவே திலகம் ஷேப் ஸ்டோன் கோல்டன் கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பீகாக்கு சென்டரில் கொடுத்தோம்ல அதே தான். இப்போ பார்டர் இருக்குல்ல, பார்டரோட டாப் சைட்லேயும் பாட்டம்லேயும் ஆன்டிக் பீட் இருக்கு இல்லையா, ஆன்டிக் பீட் நம்பர் 4 இது, அதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆன்டிக் பீடை பார்டரோட டாப் அண்ட் பாட்டமில் கொடுத்துட்டு
மேலே இருக்கிற ஸ்பேஸில் திலகம் ஷேப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த இடத்த சுற்றி நீங்கள் வந்து சுகர் பீடும் க்ரீன் கலரில் செயின் ஸ்டிச்சும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா பீகாக்கில் பிங்க்கும் க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் சுகர் பீடை சுற்றி க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இப்போது இந்த பீகாக்கு வந்து ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நான் சொல்லியிருந்தேன் ஜரி த்ரெட், அதாவது செயின் ஸ்டிச்சில் தான் கட் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கப்பில் பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க. இதில் க்ளூ இருக்கு இல்லையா, க்ளூவை நல்லா வந்து நீங்கள் கொடுத்துட்டு தென் அதுக்கு மேலே லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணால் போதும். க்ளூ எவ்வளவோ அதை விட கொஞ்சம் கம்மியாக வாட்டர் இருக்கணும். தென் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தில் நல்லா எடுத்து நம்ம கட் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்பேஸுக்கு கீழே நீங்கள் வந்து தடவணும். இது எதுக்காகனா, மேக்ஸிமம் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டை எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளாத்து லூஸ் ஆகும். கட் ஒர்க் பண்ணாலே வந்து கிளாத் வந்து அதோட தன்மையை இழந்துடும், லூஸ் ஆயிரும். இதில் நீங்கள் ஸ்டோன் செயின் அந்த மாதிரியெல்லாம் வச்சு கட் ஒர்க் பண்ணும்போது அது இன்னும் ஸ்டிஃபாக இருக்கும். பட் த்ரெட் ஒர்க்கை வச்சு கட் ஒர்க் பண்ணும்போது அது ஸ்டிஃபாக இருக்காது. அதனால் ஸ்லீவை இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக் டிசைன் காமிக்கிறேன். நெக் டிசைனில் வந்து சுகர் பீடும் ஆன்டிக் பீடும் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. தென் மற்ற எல்லா ஸ்பேஸ்லேயுமே வந்து ரேண்டமைஸ்டாக திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சுட்டு சுகர் பீட் தென் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கு. ஃப்ரேமில் இருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இது எவ்வளோ ஸ்டிஃப்னஸாக இருக்குது அப்படின்னு. பிகாஸ் நார்மலாக வந்து இப்படி ஸ்டிஃபாகவே இருக்காது, நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணும்போது தான் இது இன்னுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் வந்து ட்ரை வாஷ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அப்போல்லாம் இது ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த கட் ஒர்க். அதனால தான் க்ளூ வச்சு அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கட் ஒர்க் கீழே நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணனால ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கா. இப்போ இதுக்கு கீழே ஒரு கிளாத் வைக்கலாம். ஸோ கிளாத்துக்கு நான் வந்து சில்க் கிளாத் தான் எடுத்திருக்கேன், பியோர் சில்க். இது வந்து ஆன்டிக் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இவங்க வந்து ஆன்டிக் எஃபெக்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்டரில் ஆன்டிக் கொடுத்தா நல்லா இருக்காது, அதனால் அங்கங்கே கொஞ்சம் த்ரெட் ஒர்க் அண்ட் கோல்டனில் கொடுத்துட்டு கீழே கிளாத் வந்து ஆன்டிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது டோட்டலாக ஆன்டிக்காகவே மாறும். ஸோ இதோட பேக் சைடு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணால் இதோட லுக் இப்படி தான் இருக்கும். த்ரெட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணது ட்ராவலாக இருக்கும், மேக்ஸிமம் கட் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃபு. இப்போது இந்த பார்டர் இருக்கு இல்லையா, கீழே ஸ்லீவோட பார்டரை சுற்றி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை இதுக்கு மேலே இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு கார்னரில் இருந்து கிளாத்தை எடுத்துக்கிறது தான் பெட்டரு. இந்த மாதிரி தான் பார்டரோட கார்னர் இருக்கு இல்லையா, கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அது போக பீகாக் இருக்குல்ல, ஸோ பீகாக்கு பேக் சைடில் இருக்கிற இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கட் ஒர்க் இருக்கிற இடத்துல பண்ண முடியாததுனால பீகாக்கில் கொடுக்கும்போது பீகாக்கு கீழே இருக்கிற கிளாத்தெல்லாம் நல்லா ஸ்டிஃபாக இருந்துக்கும், கட் ஒர்க்குக்கு கீழே இருக்கிற கிளாத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா, அதாவது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போ வந்து கட் ஒர்க் தனியாக அந்த கிளாத்து தனியாக இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். தென் இப்போது எக்ஸஸ் ஆன கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக வச்சுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மேக்ஸிமம் வந்து கிளாத்தை விட்டுருங்க, அப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ஃபைனல் லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ஆன்டிக் எஃபெக்டில் கேட்டனால இப்போது இந்த கிளாத் வந்து ஒரு ஆன்டிக் எஃபெக்டாக மாறும். ஏன்னா ஆன்டிக்கே மொத்தமாக கொடுத்தா நல்லா இருக்காது, அதனால தான் நான் கிளாத்தில் ஆன்டிக் கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ இப்போது அவங்க கேட்ட மாதிரி கொஞ்சம் டல்லான எஃபெக்டில் பட் ரொம்பவே வந்து ஒரு ப்ரிட்டியான ஒரு டிசைனாக கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட ஸ்லீவு அண்ட் இதோட நெக்கு வந்து ஏற்கனவே காமிச்சு இல்லையா, இப்போ இது ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் சைடில் ரேண்டமைஸ்டாக திலகம் ஷேப் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ நெக்கில் வந்து சுகர் பீடும் ஆன்டிக் பீடும் கொடுத்ததுனால இது வந்து ஒரு ரொம்பவே சிம்பிளான பேக்காகவும், அதிலிருந்து ஃப்ரண்ட்டு வந்து எப்போவுமே பேக் என்ன கொடுக்குறோமோ அதுதான் ஃப்ரண்ட்டுக்கு கொடுப்போம். ஸோ அதிலிருந்து வந்து ஒரு நீட் அண்ட்
ஒரு எலகண்ட் சிம்பிள் டிசைனாக வந்து ஃப்ரண்ட்டும் கிடச்சிருக்கு. தென் ஸ்லீவ்லேயுமே வந்து நம்ம வந்து மேலே ஃபுல்லாகவே ரேண்டமைஸ்டாக திலகம் ஷேப் ஸ்டோனை கொடுத்துட்டு பார்டரை மட்டும்தான் ஹைலைட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்டர் ஆன்டிக் எஃபெக்டில் இருக்கிறனால இது இன்னுமே அழகான ஒரு ஸ்லீவாக கிடச்சிது. ஸோ நீங்கள் ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலும் சரி இல்லை யங்காக இருந்தாலும் சரி, சிம்பிள் டிசைன் தான் நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பிங்க்கில் என்ன டிசைன் பண்ணாலுமே அது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே இஷ்டப்பட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் உங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா stay tuned with the lovable Trendieviera costume. Thank you friends. Thanks for watching and keep watching.